அந்த ஃபர்ஸ்ட் வாரம் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து யார் பெஸ்ட்டாக பண்ணாங்க அப்படின்னு கமல் சார் கேட்குறாரு. கேட்டோடனே எல்லாருமே அப்போ நான் ஜிபி முத்து ராவல் மாஸ் எல்லாமே தான் இருக்கும். ஆனால் யார் பெஸ்ட்டும் போது எல்லாமே கிரீன் கோடி வந்து எனக்கு காமிச்சாங்க. அப்போ எனக்கு கண்ணெலாம் கலங்கிச்சு. கலங்கும் போது கமல் சார் பண்ணார், அமுதவாணன் இதுக்கே இது பண்ணிட்டேன் இப்படி. இப்போ நீங்கள் உள்ள ஒன்று இருக்க எடுத்துட்டு வாங்கினார். இப்போ இதில் யார் உங்களுக்கு பிடிக்கல அது இந்த ரெட் கோடி கொடுங்கன்றாரு. எனக்கா அப்படியே பக்குனாச்சு. என்னடா எல்லாமே நம்ம சூப்பர்ன்ட்டாங்களே, இப்போ நம்ம இந்த ஒருத்தருக்கு ஒஸ்ட்டு யாருன்னு ஒருத்தர் கொடுக்குறோமே நம்ம போது அப்போ தெரிஞ்சு ஓகே பிக் பாஸ் இவ்வளோ ட்விஸ்ட் இருக்கா, நீங்கள் சூப்பர் போது அடுத்த நாளே உங்களை அடி ஓகே அடுத்த வாரமும் பெஸ்ட் வாங்குறேன். இப்போ என்னாச்சு, இது 2 தான் இருக்குது. இதை தாண்டி இது ஸ்பான்சர் டாஸ் இருக்கும். அதில் என் ஃபஸ்ட்டு வாரம் வந்துட்டு ஐஃபோன் வாங்குறேன். செகண்ட் வாரம் மிக்ஸி எதுவும் வாங்குறேன். தொடர்ந்து அப்போ என்ன ஆச்சுன்னா 2 வாரத்திலேயே வந்து 4 இதில் வந்து பெஸ்ட் வாங்குறேன். இப்போது கண்டஸ்டன்ட்க்கு எல்லாருக்குமே என்ன தோணும், என்ன வின் பண்ணுகிறான் ஒரு மாதிரி எல்லாருக்கும் என்ன அவனே வின் பண்ணுகிறான். அப்போது இந்த இதுக்கப்புறம் இன்னிலேருந்து அந்த ஷோ முடிவு இருக்குமே எல்லாருக்கும் ஏமால் தான் இது இருக்கும். என்ன அவனே வின் பண்ணுகிறான் ஓகேவா, அதுக்கப்புறம் நீங்கள் வின் பண்ணால் கூட புதுசாக நீங்கள் வின் பண்ணி அவங்க விட்டுருவாங்க. ஏய் அவன் விடுப்பா, அவன் வின் பண்ணக்கூடாது. அதுக்கடுத்தது போனாலும் அது அடுத்த இது இந்த ஃபர்ஸ்ட் இந்த 4 வாரம் வின் பண்ணுறல அதான் நம்ம பண்ண தப்பு. அதே அந்த ஃபர்ஸ்ட் 4 வாரம் அடுத்து கூட வந்தால் கூட அப்படி பால் கையில் பால் கூட பிடிச்சி விட்டுருணும். அந்த மாதிரிலாம் 4 வாரம் பண்ணியிருந்தேன்னா எல்லாரும் என்ன சீன் எடுத்துக்க மாட்டாங்க. நான் பண்ண ஒரே தப்பு அதுதான். அழகா நான் போய் என்ன பண்ணிங்க சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் வாரம் ஒரு இது பண்ணணுமே அழகா நான் போய் தோத்துட்டு இருக்கணும். ஃபர்ஸ்ட் வாரம் தானே தோத்துட்டு இருக்கணும். பாடிசம் பண்ணுவோம் சி அமுதன் பாம்பா, ஏன்னா என்ன காமெடினா பார்த்துருக்காங்க, எனக்கு ஃபேன்ஸ் இருப்பாங்க. அவன் தான் பண்ணுவோம் சி பாவன் தோத்துட்டான்ப்பா அப்படி இவங்க தான் பண்ணுவாங்க. உடனே நீ ஓட் குத்துவாங்க. ஓட் பண்ணும்போது தான் பண்ணுவாங்க, அமுதன் சரியா பண்ணல அதனால நான் அவருக்கு ஓட் பண்ண எல்லாம் பண்ணுவாங்க. அப்போது நான் எலிமினேஷனில் போயிடுவேன். அப்போ நான் பெட்டியில் எடுத்து வச்சு நிற்பேன். அப்போ கமல் சார் வரும்போது அப்போ ஓட்டிங் வந்தோடனே எல்லா ஆடியன்ஸ் தான் பண்ணுவாங்க. எனக்குன்னு ஆடியன்ஸ் இருப்பாங்களா, இத்தனை வருஷம் எத்தனை சிரிக்க வச்சு எவ்வளோ பண்ணியிருக்கோம். இவங்க எல்லாமே சி பாவையா அவன் தான் கேம் ஆடலாம் எப்படி அவனுக்கு யாருக்கோ பண்ணுறாங்க, எனக்கு பண்ண மாட்டாங்களா, ஈஸியாக பண்ணுவாங்க. அப்போது பண்ணும்போது இப்போ என்ன ஆகும்னா இந்த ஆடியன்ஸ் எல்லாம் ஒரு வார்மில் வந்துடுவாங்க, எனக்கு ஓட்டு போடுற வார்மில் வந்துடுவாங்க. அப்போ என்ன பண்ணால் நான் உள்ளே போயிடுவேன். அப்போ அடுத்த தடவை எனக்கு யாரும் ஓட்டு போட்டால் கூட ஏய் அமுதனுக்கு ஓட்டு குத்துறான் மறுபடியும் அவனுக்கு உள்ளே அனுப்புறேன் சொல்லிட்டு இப்படி வருவாங்க. 10 பேர் 20 பேராக வருவாங்க. நான் அவங்களுக்கு இடம் கொடுக்கல. நான் என்ன பண்ண போனோடனே பெரிய இதுவாட்டம் கேம் ஆடி நம்ம ஜெயிக்கிறோம் சொல்லி பண்ணேன். அந்த ஃபர்ஸ்ட் வாரம் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வாரமே இந்த வீட்டில் யார் பெஸ்ட்டுன்றாங்க. அப்போ அந்த பெஸ்ட்டுன்னும் போது என்ன பண்ணால் இப்போ எனக்கு என்னன்னா நான் ஒரு ரிச்சான ஒரு எப்படி சொல்றது ரொம்ப ஹை கிளாஸான ஃபேமிலி கிடையாது. ஒன்று இதை நான் பிக் பாஸ் பண்ணிட்டு வெளியே வரும்போது யாரோ ஒரு இன்டர்வியூ ஒருத்தர் பார்த்தேன். அவர் ரொம்ப அழகாக பேசியிருந்தார். அதை பார்த்து நான் அழுதுட்டேன். நான் உண்மையாகவே நான் வந்து அதை அழுதுட்டேன். சரி இருந்தாலும் ரொம்ப கரெக்டாக பேசியிருக்காரு, பார்க்க கூட முடியலையே அப்படின்னு. ஏன்னா அவர் என்ன சொன்னேன்னா அவர் சொல்லும் போது தான் நான் அதை அனலைஸ் பண்ணேன். அமுதனை வந்து ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் ஒரு பெரிய ஜாயின்ட் ஃபேமிலியில் பிறந்த பையன், ஒரு நார்மல் பர்சன் தான், பெரிய இதுவும் கிடையாது. அதனால அவன் வந்து இயல்பாக இருந்திருக்கான். அவனுக்கு இதனால நிறைய விஷயம் கேட்காம கூட விட்டுருப்பான். நிறைய சொன்னது அழகா. எனக்கு வந்து பிக் பாஸ் பெருசாக பார்ப்பேன். நான் இப்போ நான் எந்த இடத்துல இருக்குன்றது நான் ஜோடி நம்பரில் டைட்டில் வின் பண்ணிக்கேன். கலக்க போதில் வந்து 2 டைம்ஸ் டைட்டில் வின் பண்ணிக்கேன். விஜய் டெல்லி அவார்டு பெஸ்ட் என்டர்டைன் அவார்டு எல்லாமே நான் வாங்கியிருக்கேன். தாரத்தப்பட்ட பாலா சார் படத்துலேயே நான் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்குள்ளே என்னன்னா நான் எப்படி வாழ்ந்திருக்கேன், என் ஃபேமிலி சுச்சுவேஷன் தான். நான் யார், என் குடும்ப பேக்ரவுண்டு என்ன இல்லை, நான் அதில் தான் நான் இன்னும் இப்படி தான் இருப்பேன். நான் இப்போது யாராச்சும் ஒரு கலராக அழகாக ஒரு காரில் வந்தான்னு வச்சுக்கலேன், என் நிறையமில் அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுத்துருவேன். நான் சாருன்றேன், வாங்க சாருன்றேன். அவன் என்ன சார் வந்து அமுதனன் அவங்க ஃபேன் அமுதனன் எப்படி சார் இருக்கீங்க. முன்னாடியே நான் என்ன பண்ணுவேன், நான் மீடியாவில் இருக்கேன், எனக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குது, நம்ம ஃபேன்ஸ் இருக்காங்க, இதெல்லாம் தாண்டி அவங்க சார் எப்படி சார் இருக்கீங்க எளிமையாக தான் பண்ண முடியும். ஏன்னா நான் அப்படி தான் பழகிட்டேன். ஒரு பணக்காராக இருந்தாலோ ஒரு ரிச்சாக இருந்தாலும் இவங்களாம் பெரிய ஆளுங்க அப்படி தான் பண்ணுவேன். ஏன்னா நான் ஓப்பனாக சொல்ல போனால் நான் வந்து எனக்குன்னு ஒரு இது இருந்தால் கூட அது யூஸ் பண்ணிக்க தெரியாது. ஏன்னா நான் வாழ்ந்ததும் நான் ஏரியாக்குள்ளே இருந்ததும் அப்படி தானே, என் மைண்ட் அப்படி தான் இருக்கும்.